வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூவி என்ன மூவினா, த காலர் 2011ல ரிலீஸ் ஆன மூவி. சைக்காலஜிக்கல், சூப்பர் நேச்சுரல், த்ரில்லெல்லாம் நிறைஞ்ச ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி தான் இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும், கொஞ்ச நேரத்துல நம்ம மைண்ட கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருக்கும். கிளைமாக்ஸ் வரைக்கும் டென்ஷனா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. படம் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ள நம்ம போயிரலாம். மூவியோட ஹீரோயினோட பேரு தாங்க மேரி. இவங்க ரீசெண்டா டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. புது லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நேரத்துல, ஒரு நாள் இவங்களுக்கு லேண்ட்லைன்ல இருந்து ஒரு ஃபோன் ரிங் ஆகுதுங்க. அப்பந்தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணும்போது வேற ஒரு பொண்ணு பேசுறாங்க. அவங்களோட பேர் தான் ரோஸ். முதல்ல நார்மல் ராங் நம்பர் போல தான் இருக்கும். மேரி பொலைட்டா பேசி அந்த ஃபோன கட் பண்ணிருவாங்க. ஆனா, அடுத்த நாளும் அதே பொண்ணு கால் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் டெவலப் ஆகுதுங்க இந்த இடத்துல. ரோஸ் சொன்னோடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அவ யூஸ் பண்ற ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடலு. ஆனா, அவ சொல்ற ஏரியா டீட்டெயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மேரிக்கு ஏதோ சரியில்லன்னு டவுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஒரு நாளு நம்மளோட மேரி ரோஸ் சொன்னோடைய அட்ரஸுக்கு போய் செக் பண்றாங்க. அப்பந்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைய காத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த வீட்ல பல வருஷமா மூடியே இருந்திருக்கு. அந்த வீட்ல ரோஸ்ன்னு ஒரு லேடி வாழ்ந்திருக்கிறாங்க. அத கேட்ட மேரிக்கு ஒரே ஷாக் ஆயிரும். இப்போ மேரிக்கு ஒரே பெரிய டவுட் என்னன்னா, இப்போ நம்ம கூட பேசுறது யாரு? அப்புறம் மிஸ்ட்ரி நிறைஞ்ச இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமா? அப்படின்னு மேரிக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்புறக்கு மேரி மிஸ்ட்ரி இன்னும் டீப் ஆகுது. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேரி ரொம்பவே கன்ஃப்யூஷன் ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் யாரும் இல்லையா? அப்போ நம்ம கூட பேசுறது யாரு? அதுக்கப்புறக்கு ரோஸ் கால கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட் எல்லாமே மேரி கிட்ட ஷேர் பண்றாங்க. மேரியும் ரிசர்ச் பண்ண பண்ண ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் டிஸ்கவர் ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரோஸ் இருக்கிற டைமும் மேரி இருக்கிற டைமும் சேம் டைம் இல்ல. 2 பேரும் வேற வேற காலகட்டத்துல இருக்கிறாங்க. சம்ஹவ் ஃபோன் மூலமா கனெக்ட் ஆகியிருக்கலாம். இதுதான் மூவியோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாவே பார்க்கப்பட்டது இந்த மூவில. மேரி முதல்ல இது நம்பவே மாட்டாங்க. ஆனா ரோஸ் சொல்ற சில டீட்டெயிலு கரெக்டா இருக்கும்போது, இதுல ஒரு சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அப்புறம் ரோஸ் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்கவங்க பொண்ணு இப்போ பொசசிவா, டேஞ்சரஸா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மேரி கால் அட்டெண்ட் பண்ண லேட் ஆனாலே அவங்க ரொம்பவே கோவப்பட்டுருவாங்க. மேரி லைஃப்ல நடக்கிற சில இன்சிடென்ட்க்கு ரோஸ் ஓட கனெக்ஷன் இருக்குன்னு தெரிய வருது. இதுல மேரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரோஸுக்கு மேரி ஃபியூச்சர்ல இருந்து தான் பேசுறாங்கன்னு புரிஞ்சு போச்சு. அதனால ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் லைஃப்பை மாற்றணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இதில் இருந்து தான் ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்டில் நடக்கிற ஒரு சேஞ்சஸ் தான் ஃப்யூச்சரில் பெரிய எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. மேரி சரௌண்டிங் ஏரியாவில் ஸ்லோலி மாறுது. அவங்க தெரிஞ்ச சில விஷயங்கள் மாதிரி இருக்குது. சில பேரோட பிஹேவியரும் டிஃப்ரெண்ட்டாகவும் மாறுது. மேரிக்கு புரிய வருது, ரோஸ் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ப்ரெசண்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். அதனால் மேரி இவ்வளோ ட்ரை பண்ணாலும் ரோஸை ஸ்டாப் பண்ண முடியல. ஃபோன் கால் கண்டினியூ ஆகுது. ரோஸ் இன்னும் டேஞ்சரஸாக இருக்கிறாங்க. மூவி ஃபுல்லாக ஆடியன்ஸுக்கு ஒரு கொஸ்டின் தான், பாஸ்ட்டில் அதாவது பாஸ்ட்டை மாற்றினா ஃப்யூச்சர் எப்படி மாறும்? அதுதான் எல்லாருக்கும் சந்தேகம். இந்த கான்செப்டை டைரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். பிக் பட்ஜெட் எஃபெக்ட் எல்லாம் இல்லை. ஆனால் அட்மாஸ்பியர், சவுண்டு டிசைன், கேமரா ஒர்க் எல்லாம் டென்ஷன் க்ரியேட் பண்ணது நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேரி இப்போ சர்வே பண்ண வேண்டியது மட்டும் இல்லை, ரோஸை ஃப்யூச்சர் கண்ட்ரோல் பண்ணதை விட கொஞ்சம் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். கிளைமேக்ஸை நெருங்க சஸ்பென்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. எந்த டிசிஷன் கரெக்டு, எந்த டைம்லைன் ரியலு, யாருக்கு வெற்றி
அது கேள்விக்கு மூவியோட கிளைமேக்ஸ் தான் ஆன்சர் கொடுக்குது. எண்டிங் ஓப்பன் பிறகு கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் கூட கொஞ்சம் நேரத்தில் மூவியை பற்றி யோசிக்க வச்சுச்சு நம்மளை. இதுதான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் அங்கன்னே சொல்லலாம். என்னோட ரிவ்யூ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டோரி கான்செப்ட் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அப்புறக்கு டைம் கம்யூனிகேஷன் ஐடியா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து டென்ஷனாக க்ரியேட் பண்ண நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஆக்ஷன் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்க்க வந்த எல்லாரும் வந்து இது ஆக்ஷன் மூவி கிடையாது, ஆனால் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்புறம் சைக்கோலாஜிக்கலாக மூவி வந்து ரொம்பவே பிடிக்கும்னா டெஃபினட்டாக இதை ஒருக்கா நீங்கள் சான்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோனா 10க்கு 8 கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ஹாலிவுட் த்ரில்லர் மூவிஸ் தமிழில் வந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நன்றி, மீட் பண்ணலாம் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில். அப்புறம் வீடியோ முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இந்த மூவியை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வந்து முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மூவி வந்து நம்மளோட அமேசான் பிரைம் வீடியோவில் தான் இருக்குது. டைம் கிடச்சுன்னா பாருங்கள். மூவி வந்து ரியலாக பார்க்கும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பயமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது அமேசான் பிரைம் வீடியோவில் பாருங்கள். என்னோட ரேட்டிங் 10க்கு 8. நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. அப்போ தான் யார் வந்து இந்த வீடியோவை கடைசி வரை வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். யாரெல்லாம் வந்து ரேட்டிங் போடுறீங்களோ அவங்கெல்லாம் கடைசி வரை வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வரும். அதனால் யாரெல்லாம் வந்து இந்த வீடியோவுக்கு எத்தனை ரேட்டிங் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல மூவியை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன்.